வணக்கம். நான் ஒரு அரசியல் ஆய்வாளர். என் வேலை வெறுமன தேர்தல்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்றது மட்டும் இல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டம் தான் ஆழமா புரிஞ்சுக்கிறது. மக்களோட தேவைகள் என்ன, ஒரு தொகுதியோட வழிகள் என்னன்னு எண்களை வச்சு படிக்கிறது. ஏன்னா உண்மையான மாற்றங்கிறது வெற்றிய கணிக்கிறதுல இல்ல, அது ஒரு சிறப்பான மக்களை மையமா வச்ச ஆளுமைக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட உருவாக்குறதுல தான் இருக்கு. சரி, இன்னைக்கு நாம குமாரபாளையம் தொகுதிய கொஞ்சம் ஆழமா அலச போறோம். இது வெறும் ஒரு தொகுதி மட்டும் இல்ல, இது தமிழ்நாட்டோட பரந்த சவால்களையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு சின்ன உலகம் மாதிரி. இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை, அவங்களோட நம்பிக்கைகள், அவங்க வழிகள், இது எல்லாத்தையும் நாம டேட்டா வழியா பார்க்கலாம். எங்களோட முக்கியமான கொள்கையே இதுதான். நாங்க தனிப்பட்ட நபர்களை விமர்சிக்கிறதில்ல, அதுக்கு பதிலா அவங்க செயல்பாடுகளுக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டத்தையும் அதுல இருக்கிற ஓட்டங்களையும் தான் ஆய்வு செய்றோம். பாருங்க, ஒரு தனிப்பட்ட ஆளை விமர்சிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா அதனால நிரந்தரமா எந்த மாற்றமும் வராது. ஒரு சிஸ்டத்தோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி செஞ்சா மட்டும்தான் ஒரு நிலையான ஆளுமைக்கான வரைபடத்தை நம்மால உருவாக்க முடியும். நம்மளோட இந்த ஆய்வு பயணம் இப்படிதான் இருக்க போகுது. முதல்ல கள நிலவரம் என்னன்னு பாப்போம். அப்புறம் குமாரபாளையத்தோட நாடி துடிப்ப உணர்வோம். தொடர்ந்து அரசியல் எண்கள் சொல்ற கதைகளை படிப்போம். மக்களோட குறைகளுக்கு மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஒரு புதிய ஆளுமைக்கான ப்ளூ பிரிண்ட முன்வைப்போம். கடைசியா கண்ணியமான ஒரு வாழ்க்கைக்கான பாதை பத்தி பேசுவோம். 2வது பகுதிக்குள்ள போலாம். குமாரபாளையத்தோட நாடி துடிப்பு. முதல்ல இந்த தொகுதியோட சமூக மற்றும் பொருளாதார கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். மக்களோட வாழ்வாதாரம், நிலம், தண்ணி, இத சுத்திதான் இங்க வாழ்க்கை பின்னப்பட்டிருக்கு. குறிப்பா இங்க இருக்கிற ஜவுளி தொழில்ல. குமாரபாளையத்தோட அடையாளமே அந்த தறிகளோட சத்தம்தான். பல குடும்பங்களோட வாழ்க்கைக்கு ஆதாரமே அந்த தறிகளோட தாளம்தான். ஆனா இப்ப அந்த தாளம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஜவுளி தொழில் ஒரு தேக்க நிலைய சந்திக்குது. புதுசா வேலை வாய்ப்புகள் இல்ல. இந்த ஒரு தொழில மட்டுமே நம்பியிருக்கிற மக்களோட எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. குமாரபாளையத்துல பாத்தீங்கன்னா 65% மக்கள் கிராமப்புறங்கள்ல தான் வாழ்றாங்க. இதோட அர்த்தம் என்ன? பெரும்பாலான மக்கள் இன்னைக்கும் விவசாயத்தையும் அதை சார்ந்த தொழில்களையும் தான் நம்பியிருக்காங்க. ஆனா போதுமான உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாததாலையும் நகரங்களுக்கு இணையான வாய்ப்புகள் இல்லாததாலையும் கிராமத்து மக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த ஏற்றத்தாழ்வு தான் பணப்பிரச்சனைகளுக்கு ஆரம்ப புள்ளி. எங்க உயிர் நாடியான பவானியாறு இன்னைக்கு வலியில துடிக்குது. இது ஒரு விவசாயியோட வார்த்தைகள் மட்டுமில்ல, இந்த தொகுதியோட ஒட்டுமொத்த குரல். ஒரு பக்கம் தொழிற்சாலை கழிவுகளால பவானியாறு மாசடையுது, இன்னொரு பக்கம் விவசாயத்துக்கான தண்ணிய சட்டவிரோதமா தொழிற்சாலைகளுக்கு விக்கிறாங்க. இந்த தண்ணீர் நெருக்கடி மக்கள் மனசுல ஆழமான கோபத்தையும் விரக்தியும் உருவாக்கியிருக்கு. 3வது பகுதி அரசியல் எண்களை படித்தல். சரி, இப்ப நாம கள நிலவரத்திலிருந்து தேர்தல் தரவுகள் என்ன கதை சொல்லுதுன்னு பார்க்கலாம். எண்கள் எப்பவுமே பொய் சொல்லாது இல்லையா? அது மக்களோட மனநிலையை தெளிவா காட்டுற ஒரு கண்ணாடி. இந்த வரைபடத்தை பாருங்க. 2016க்கும் 2021க்கும் நடுவுல ஆளுங்கட்சியான அதிமுகவோட ஓட்டு வங்கி 55.2% 49.9% குறைஞ்சிருக்கு. அதாவது ஒரு 5.3% சரிவு. அதே நேரத்துல முக்கிய எதிர்க்கட்சியான திமுகவோட ஓட்டு வங்கி 29.8% 34.3% உயர்ந்திருக்கு. அதாவது ஒரு 4.5% வளர்ச்சி. இது ஒரு தெளிவான அரசியல் மாற்றத்துக்கான அறிகுறி. இந்த -5.3% இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. ஆளுங்க கட்சி மேல மக்களுக்கு இருந்த உற்சாகம் குறைஞ்சிட்டு வருதுங்கிறதுக்கும் அவங்களோட செல்வாக்கு சரிஞ்சிட்டு வருதுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான எச்சரிக்கை மணி இது. இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய சரிவு. அதே நேரத்துல ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கையை பாருங்க. 2016ல 80.8% இருந்தது, 2021ல 79.4% குறைஞ்சிருக்கு. இது ஒரு சின்ன சரிவுதான், ஆனா இது வாக்காளர்கள் மத்தியில, குறிப்பா இளம் வாக்காளர்கள் கிட்ட ஒருவித சோர்வும் அக்கறையின்மையும் இருக்கிறது காட்டுது. இப்ப இந்த ஆய்வோட மிக முக்கியமான ஒரு புள்ளிக்கு வரும். 2021 தேர்தல்ல கிட்டத்தட்ட 26% வாக்காளர்கள், அதாவது 4ல் ஒருத்தர், இந்த 2 பெரிய கட்சிகளுக்கும் ஓட்டு போடாம 3வது ஒரு ஆப்ஷனை தேடி போயிருக்காங்க. இவங்க தான் மாற்றத்தை விரும்பும் வாக்காளர்கள். எந்த ஒரு மாற்று சக்திக்கும் இந்த 26% வாக்குகள் தான் வெற்றியோட மிகப்பெரிய சாவி. 4வது பகுதி குறைகளின் உடற்கூறியல். சரி, இந்த எண்களுக்கும் மக்களோட மனநிலைக்கும் பின்னாடி இருக்கிற அடிப்படை காரணங்கள் என்ன? இப்போ நம்ம ஆய்வோட மைய பகுதிக்குள்ள போலாம். வாங்க, மக்களோட குறைகளை ஆழமா புரிஞ்சுக்கலாம். வாக்காளர்களோட அதிருப்திக்கு 4 முக்கியமான அமைப்பு ரீதியான காரணங்கள் இருக்கு. 1, சாதி ரீதியான விலகல். இங்க இருக்கிற முக்கிய சமூகங்கள் சிதறிக் கிடக்குது. தலித் சமூகம் பாகுபாட்ட சந்திக்குது. 2வது வளர்ச்சி பற்றாக்குறை. தீராது தண்ணீர் பஞ்சம்,
மோசமான குடிமைச் சேவைகள். 3வது வேலையில்லா திண்டாட்டம். ஜவுளி தொழில் மந்தமா இருக்கறதால இளைஞர்கள் வெளியூருக்கு போறாங்க. 4வது நலத்திட்டச் சோர்வு. தேர்தலுக்கு பிறகு தங்களை யாரும் கண்டுக்கறதில்லைன்னு மக்கள் நினைக்கிறாங்க. எங்க வயலுக்கு தண்ணி தரேன்னு சொன்னாங்க, ஆனா அந்த தண்ணிய ஃபேக்டரிக்கு வித்துட்டாங்க. இந்த வார்த்தைகள்ல கோவம் மட்டும் இல்ல, நிர்வாகத்து மேல நம்பிக்கை உடைஞ்சு போன வலியும் இருக்கு. வளர்ச்சி பற்றாக்குறைங்கிற சிக்கல் எது அப்பட்டமா காட்டுது. எங்களுக்கு கோயில் கதவையே சாத்திட்டாங்க. எங்களோட கண்ணியத்தையே மதிக்காத ஒரு சிஸ்டத்தை நாங்க எப்படி நம்புறது? தலித் சமூகம் மக்களுக்கு கோயில் நுழைவு வறுக்கப்பட்ட மாதிரி சம்பவங்கள் ஏற்படுத்துற மனக்கசப்ப இந்த கேள்வி தெளிவா காட்டுது. இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் இல்ல, இது அமைப்புல இருக்கிற பாகுபாட்டோட ஒரு கொடூரமான வெளிப்பாடு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தோட அடித்தளமே தகவல்களை வச்சு பொறுப்புணர்வோட பேசுறதுதான். அந்த பேச்சு எல்லா குடிமக்களோட கண்ணியத்தையும் மதிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அமைப்பு ரீதியான பிரச்சனைகளை பத்தி பேசும்போது ஒவ்வொருத்தரோட மரியாதையும் காப்பாத்த வேண்டியது நம்ம கடமை. நம்ம அரசியலமைப்பு சட்டம் காட்டுற வழியும் அதுதான். தற்போதைய எம்எல்ஏ திரு தங்கமணி 3 தடவை ஜெயிச்சிருக்காரு. ஆழமான உள்ளூர் தொடர்புகள் இருக்கு. ஆனா தொகுதி தேக்கம் அடைஞ்சிருச்சுன்னு ஒரு பரவலான கருத்து இருக்கு. இன்னொரு பக்கம் திமுகவின் திரு வெங்கடாச்சலம் ஒரு இளம் வேட்பாளர். ஜவுளி தொழில் பின்னணி இருக்கிறதால தொழிலாளர்கள் பிரச்சனையில இவருக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கு. சரி, 5வது பகுதிக்கு வந்தாச்சு. ஆளுமைக்கான ஒரு திட்ட வரைபடம். இதுவரைக்கும் நாம பிரச்சனைகளை பத்தி தான் பார்த்தோம். இனி தீர்வுகளை நோக்கி போகலாம். இந்த டேட்டாவை வச்சு ஒரு தெரிவான செயல்படுத்தக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்டை இப்ப பார்க்கலாம். இந்த திட்டத்துக்கு நாங்க வச்சிருக்கிற பேரு சதுர்முக தந்திரம். இதுக்கு 4 முனைகள் இருக்கு. சிவன் மாதிரி தாக்குதல், விஷ்ணு மாதிரி நிலைத்தன்மை, பிரம்மா மாதிரி புத்தாக்கம், அப்புறம் துர்கை மாதிரி பாதுகாப்பு. இந்த 4ம் ஒன்னா சேர்ந்து தொகுதியோட மைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும். முதல் அம்சம் சிவன், அதாவது தாக்குதல். இது பழைய நிர்வாகத்தோட தோல்விகளை உடைக்கிறது குறிக்குது. பவானியாறு மாசுபாடு, சட்டவிரோதமா தண்ணி விக்கிறது மாதிரியான விஷயங்களை நேரடியா தாக்கணும். சமுதாயத்துல பதற்றம் அதிகரிக்க காரணம் மோசமான நிர்வாகம்தான்னு சொல்லணும். இளைஞர்களோட வேலையில்லா திண்டாட்டத்தை கண்டுக்காம விட்டத கடுமையா விமர்சிக்கணும். 2வது அம்சம் விஷ்ணு, நிலைத்தன்மை. மக்களுக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு, ஒழுங்கு, சட்டத்தோட ஆட்சி நடக்கும்னு உறுதி கொடுக்கணும். பெண்கள், சிறுபான்மையினர் பாதுகாப்பா இருப்பாங்கன்னு முழு உத்தரவாதம் கொடுக்கணும். தங்கள ஒரு திறமையான நிர்வாகியா நிலைநிறுத்திக்கணும். 3வது அம்சம் பிரம்மா, புத்தாக்கம், அதாவது புதுசா உருவாக்குறது. இது எதிர்காலத்துக்கான ஒரு லட்சிய பார்வையை கொடுக்கணும். ஜவுளி தொழிலுக்கு புது டெக்னாலஜி, இளைஞர்களுக்கு ஸ்கில் சென்டர்ஸ், பவானி ஆற்ற சுத்தம் செய்ய ஒரு திட்டம், விவசாயிகளுக்கு ஐடி சப்போர்ட்னு உறுதியான திட்டங்களை முன்வைக்கணும். 4வது கடைசி அம்சம் துர்கை, பாதுகாப்பு. இது சமூகத்துல ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கணும். தலித் மக்களோட பாதுகாப்புக்கும் கண்ணியத்துக்கும் உத்தரவாதம், சட்டவிரோத மணல் கொள்ளைக்கு எதிரா உடனடி ஆக்ஷன், வயசானவங்களுக்கு பென்ஷன், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆதரவு, இப்படி யாரும் விடுபட்டு போகாம பாத்துக்கணும். இந்த திட்டங்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகும்பொழுது ஒரு முக்கியமான நெறிமுறைய மனசுல வச்சுக்கணும். பிரைவசி, அதாவது ஒருத்தரோட தனியுரிமைங்கிறது அவங்களோட உரிமை, அது ஒரு சலுகை இல்ல. அவங்களோட சம்மதம், வெளிப்படைத்தன்மை, இதுதான் நம்பிக்கையோட ஆதாரம். இந்தியாவோட தரவு பாதுகாப்பு சட்டங்களும் இதத்தான் சொல்லுது. நாம மக்களின் நம்பிக்கைய மதித்து அவங்க தனியுரிமைய பாதுகாத்துதான் செயல்படணும். இந்த சதுர்முக தந்திரம் வெறும் பேச்சா மட்டும் இருக்கக்கூடாது. அதை செயல்படுத்தக்கூடிய, அளவிடக்கூடிய, காலக்கெடுவோட இருக்கிற வளர்ச்சி வாக்குறுதிகளா மாத்தணும். அப்பதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். உதாரணமா, முதல் பெரிய முதலீட்டு வாக்குறுதி ஜவுளி பூங்காவை மேம்படுத்த 50 கோடி ரூபாய். இதனால தொகுதியோட மைய பிரச்சனையான வேலையில்லா திண்டாட்டத்தை நேரடியா எதிர்கொண்டு 2000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும். 2வது வாக்குறுதி பவானி ஆற்றை புனரமைக்க 30 கோடி ரூபாய். இதனால 50,000 விவசாயிகளுக்கு பாதுகாப்பான குடிநீரும் பாசன நீரும் உறுதியா கிடைக்கும். இது சுற்றுச்சூழல் மற்றும் விவசாய நெருக்கடிக்கு ஒரு நிரந்தர தீர்வா அமையும். 3வது வாக்குறுதி இளைஞர்களுக்கான தொழில் பயிற்சி மையம் அமைக்க 10 கோடி ரூபாய். இது இளைஞர்களோட லட்சியங்களுக்கு நேரடியா பதில் சொல்ற ஒரு திட்டம். இதனால உள்ளூர் இளைஞர்களோட வேலையின்மைய 30% வரைக்கும் குறைக்க முடியும். 6வது பகுதி கண்ணியத்துக்கான பாதை. இப்ப நம்ம ஆய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம பார்த்த தரவுகளையும் திட்டங்களையும் ஒன்னா சேர்த்து இந்த பயணத்தோட உண்மையான நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு தேர்தலோட உண்மையான நோக்கம் என்ன யோசிச்சு பாருங்க.
இது வெறுமனே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற ஒரு அதிகார போட்டியே மட்டும்தானா? இல்ல. எங்களோட இறுதி பரிந்துரைகள் இதுதான். மாற்றம் வேணும்னு நினைக்கிற மக்களோட மனசை கவர ஒரு புது முகம் தேவைப்படுது. அந்த 26% மாற்றத்தை விரும்பும் வாக்காளர்களை குறிவச்சு ஒரு கூர்மையான வியூகம் வகுக்கப்படணும். ஊடகங்கள்ல பேசும்போது பிரிவினையை தவிர்த்து வளர்ச்சியை மட்டுமே மையமா வச்ச செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேர்தலோட உண்மையான நோக்கம் வெறுமனே ஜெயிக்கிறது மட்டும் இல்ல. அது ஒவ்வொரு குடிமகனோட குரலும் கேட்கப்படுற, ஒவ்வொரு குறையும் பதிவு செய்யப்படுற, கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதிக்கும் கணக்கு சொல்ற ஒரு பொறுப்பான சிஸ்டத்தை உருவாக்குறது. ஆமா, தரவுகளை மக்களோட கண்ணியமா மாத்துறது தான் இதோட இறுதி இலக்கு. நாம முன்னாடி கேட்ட கேள்விக்கான உண்மையான பதில் இதுதான். இதுதான் உண்மையான மக்கள் மைய தரவு சார்ந்த ஆளுமை. இதுவே அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.